அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் ராகு இருக்கார், உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க கோச்சாரத்தில். இதெல்லாமே நன்மை. பொதுவாக உங்கள் ராசியை குரு பார்க்குறது இறை அருள், இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாவற்றுக்காட்டும் உங்களுடைய 11ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. 11ஆம் இடம்னா என்ன? நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். ஸோ இந்த கிரகங்கள் நமக்கு 11ஆம் இடத்துக்கு லைஃப்பில் வருதோ அப்போயெல்லாம் நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு லைஃப்பில் உருவாகும். இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இருப்பாங்க, இல்லைனாலும் இந்த மாதம் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய நட்பு, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், செலிப்ரேட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல், உடல் உழைப்பு இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது? உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது? நல்லா பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் துணிஞ்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கடந்த காலங்களில் பயந்துட்டு இருந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ஃபியூச்சர் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பெரிய லெவலில் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம், அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேடுங்க. நிறைய படிங்க, நிறைய தேடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். கிரகங்கள், சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போதே நம்ம பெரிய லெவலில் நம்ம மூவ் ஆகணும். ஆக இந்த மாதத்தில் வெற்றி என்பது உங்களுக்கு பெருசாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ எந்த துறையில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆம்பிஷன், நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேஸை நல்லா போட்டிங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கும். நீங்கள் எஃபர்ட் எடுக்கக்கூடிய எதிர்பாராத அத்தனை விஷயங்களும் ஃபேவரபுளாக நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இதெல்லாம் திரும்ப சொல்கிறதுக்கான கிரகத்தினுடைய தன்மையை வச்சு சொல்கிறோம். ஜோதிடம் என்பது ஆறுதலுக்கானது அல்ல. ஸோ எது நடக்குமோ அதை நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. இது இந்த மாதம் முக்கியம். குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். அவர்களால் நன்மைகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அத்தனையும் இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது இல்லாமல் யாராவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தேன்னா மகசூல் இருக்குது. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் நிலையில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ நல்ல சேல்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, போத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எல்லாமே இந்த மார்கழி 14க்கு அப்புறம் உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா ட்ரை பண்ணி பாருங்கள். அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மீடியமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த மாதம் லாபத்தை கொடுப்பதற்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது இல்லாமல் க்ரானிக்காக உங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னா நோயுடைய தன்மை குறையும். டிசீஸ் நோய் மட்டுமல்ல, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறையும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. வேலையில் நீங்கள் மட்டும்தான் எஃபர்ட் எடுக்கணும். உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் யாருமே பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வேலையில் பெருசாக நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறேன், ஹைக் எதிர்பார்க்குறேன், அதெல்லாம் வேண்டாம். ஜாப் இருக்கான்னு மட்டும் இந்த மாதம் பாருங்கள். ஸோ வேலையில் நீங்கள் மட்டும்தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எதுவும் இல்லைனாலும் ஜாபை நீங்கள் எனக்கு பெர்மனெண்ட் ஜாபு, நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படியெல்லாம் ஃபீலிங்கெல்லாம் பண்ணாதீங்க. கவனமாக இந்த மாதம் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நல்லா இருக்குது. பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனையும் ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு விஷயங்களும் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அதுலேயும் இந்த மார்கழி 14க்குள்ளே யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. கவர்மெண்ட்டால் காரியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறாமல் இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும். இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். ஆக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜாப் மட்டும்தான் பிரச்சனை, பாக்கி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி கிரகங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் மூவ் ஆகுங்க, நன்மையை உண்டு. அரசியலில் இருந்தீங்கன்னாலும் பாலிடிக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையும் காளியை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பிரம்மா நம்மளை படைத்தவர், அவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் கூடும். நன்றி, வணக்கம்.